அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பல்லாவரம் புதிய பெரியபாளையத்தம்மன் கோயிலேருந்து பேசுகிறோம். இந்த ஆடி மாதம் 3வது வாரம் திருவிழான்னும் போது ரொம்ப சீரும் சிறப்பமாக விசேஷமாக போயிட்டுருக்கோம். சுற்றுப்பட்டில் எல்லா ஏரியாவில் இருந்தும் எல்லா மக்களும் நீங்களே பார்ப்பீங்க. எல்லா மக்களும் சுற்றி இருக்க எல்லாருமே ஜனங்க இந்த 3வது வாரம்னா தீமிதி திருவிழாவுக்கு எல்லாருமே எல்லா ஊர்லேருந்தும் வந்து கலந்துப்பாங்க. ஸோ அதுமாரி ரொம்ப விசேஷமாக இருப்போம். நாங்களும் எங்கள் வானவேடிக்கை நண்பர்கள் சார்பாக மற்றும் நியூ வானவில் நண்பர்கள் சார்பாக எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இணைஞ்சு மோர் ஊத்துறது, காலையிலேருந்து மோர் கொடுக்கறதும், அப்புறம் அன்னதானம் கொடுக்கறது, டிஃபனு, அப்புறம் சமபந்தி விருந்து எல்லாமே இந்த இதில் பண்ணோம். அவ்வளோ விசேஷமாக இருக்கும். இது எல்லாரும் வந்து பக்த குடிகள் எல்லாரும் வந்து அம்மன் அருளை பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 100 வருஷம் பழமையான ஒரு கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி யார் எந்த இடத்துல இருந்து வந்து இந்த அம்மனை வேண்டிட்டு போனாலும் அது அப்படியே வீட்டில் போய் இருந்தால் கூட உடனே அது நடக்கும்ன்றது இந்த ஐதீகம். ஸோ இது எந்த ஊர்ல இருந்தாலும் எல்லாம் தாண்டி கடல் தாண்டி இருக்கிறவங்க கூட அந்த 3வது வாரம்னு சொன்னாலே அந்த அம்மனை பார்க்கறதுக்காக இங்க வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து இன்னைக்கு அம்மனுக்கு வந்து சிறப்பாக பூ ஊற்றி எல்லாரும் சிறப்பாக வழிபட்டு கொண்டாடுறோம். ஆண்டுங்க பழமையானது இது. ஆஞ்சநேயர் கோயில் உள்ள இருக்க. அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகி அந்த ஆஞ்சநேயர் அவர் சார்பில் பெரியபாளையத்தம்மன் இருக்காங்க. அதனால் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து கூட வருவாங்க. இந்த 3வது வாரம்னா அவங்க கண்டிப்பாக விரதம் இருந்து தீ மிதித்து அவங்க நேர்த்தி கடன்லாம் செலுத்திட்டு போகிறதுக்கு வெளிநாட்டில் இருந்து நம்ம இந்தியாவில் இருந்தும் வருவாங்க. வெளிநாட்டுக்கு போனவங்களும் அந்த கண்டிப்பாக இந்த வாரம் வந்து தீரணும்னு வந்து வேண்டிக்கிட்டு வந்துட்டு போவாங்க. அதுக்குன்னு எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் அந்த சிரமப்படாத அம்மனுடைய அருள் பெறுறதுக்கோசம் பக்தோடிகள்லாம் வந்து பிரார்த்தனை செய்து எந்த ஒரு குறையில்லாத இவ்வளோ ஆண்டு நெருப்பு தீ மிதித்து இது வரைக்கும் எந்த ஒரு குறையில்லாத அம்மா பாதுகாத்து அனுப்புகிறாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி பெரியபாளையத்தம்மன் வந்து இந்த மக்களையும் காக்கணும். அதே மாதிரி கரகம், பூச்சட்டி, அக்னி சட்டி இவங்களை பத்திரமா கொண்டாந்து அம்மா சேர்த்து பொதுமக்களுக்கு அருளாட்சி வழங்கணும். இதுதான் RS வாசு.